Hello students, இன்னைக்கு நம்ம 10th standard maths chapter 7 mensuration exercise 7.4 second sum பார்க்கலாம். Water is flowing at the rate of 15 km per hour through a pipe of diameter 14 cm into a rectangular tank which is 50 meter long and 44 meter wide. Find the time in which the level of water in the tanks will rise by 21 cm. அதாவது ஒரு வாட்டர் வந்து என்ன ஷேப் பைப்னா, பைப் என்ன ஷேப்பில் இருக்கும்? சிலிண்ட்ரிக்கல், ரைட்? அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற பைப் வழியாக எவ்வளோ வேகத்தில் வருதான்? 15 km/h வேகத்தில் தண்ணி கொட்டுது. அந்த பைப்புடைய டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 14 சென்டிமீட்டர். இந்த பைப்லேருந்து தண்ணி வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற டேங்க்கில் தண்ணி கொட்டுது. அந்த ரெக்டாங்குலர் ஷேப் டேங்க்குடைய லென்த் எவ்வளோ? 50 மீட்டர். வித்து, அதாவது அகலம் வந்து 44 மீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபைண்ட் த டைம் இன் விச் த லெவல் ஆஃப் வாட்டர் in the tanks will rise by 21 cm. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்பீடு வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, பைப்புடைய டயாமீட்டர் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, டேங்க்குடைய லென்த்தும் வித்தும் பார்த்திங்கன்னா, அதாவது பிரெத்தும் பார்த்திங்கன்னா மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் ஹைட்டு, இதை நம்ம ஹைட்டாக கன்சிடர் பண்ணணும். வாட்டருடைய லெவலை வந்து ஹைட்டு, அந்த டேங்க்கில் வாட்டர் லெவலுங்கிறது ஹைட்டாக கன்சிடர் பண்ணுவோம். அது 21 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட்ஸ் எல்லாமே மாறி இருக்குது, அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அதாவது 15 km/h அப்படிங்கிற வேகத்தில் தண்ணி வருது. ஸோ இந்த லென்த்து, அந்த பைப்புடைய லென்த்து, இந்த சிலிண்டருடைய ஹைட்டு எல்லாமே சேம். அப்போது சிலிண்டரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க? டயாமீட்டரை டீன்னு வச்சுக்கிட்டோம்னா 14 சென்டிமீட்டர். அதிலிருந்து ரேடியஸ் ஆர் என்னன்னு சொல்லலாம்? 7 சென்டிமீட்டர். நம்ம எல்லா யூனிட்ஸையும் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணுவோம். அப்போ ஆரை மீட்டரில் எழுதணுன்னா 7/100 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு மீட்டர். ஸோ 100 மீட்டர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் ஃபார் சிலிண்டர். இதுலேயே நமக்கு சிலிண்டருடைய ஹைட் தேவை. இந்த ஹைட்டை தான் நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ்னால் இந்த தண்ணி என்ன ஃபோர்ஸில் வருது அப்படிங்கிறது தான். 15 கிலோமீட்டர் வேகத்தில் வருது. ஸோ இந்த கிலோமீட்டர் நம்ம மறுபடியும் மீட்டராக எல்லா யூனிட்டையும் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். ஸோ 15 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 15,000 கிலோமீட்டர். 15,000 மீட்டர். ஸோ எல்லா யூனிட்ஸையும் நம்ம மாற்றியாச்சு. இதுதான் சிலிண்டருடைய ஹைட்டு. இப்போ நம்ம கியூபாய்டுக்கு வந்தோன்னா இந்த லென்த்து 50 மீட்டர். பிரெத்து இங்கே வித்துன்னு கொடுத்துருப்பாங்க, அதுதான் பிரெத்து நமக்கு 44 மீட்டர். இந்த வாட்டருடைய லெவலை தான் நம்ம இந்த கியூபாய்டுடைய ஹைட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது ஹைட்டு நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ரைட் இன் த மீட்டர். ஸோ எவ்வளோ சென்டிமீட்டர்? 21 சென்டிமீட்டர். மீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா பை 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே வச்சுப்போம். இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்னென்னா, இங்கேருந்து கொட்டுற பைப்பு இங்கே நிரம்புது. அப்போது இதோட வால்யூமும் ஈக்குவல். அப்போ எப்படி எழுதலான்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. சரி, வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? πr²h. வால்யூம் ஆஃப் கியூப் லென்த், பிரெத், ஹைட், இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். பையோட வேல்யூ 22/7. ஆர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 7/100. ஸோ ஆர் ஸ்கொயருங்கும் போது 2 டைம்ஸ் எழுதுவோம். 7/100 இன்ட்டு 7/100 இன்ட்டு ஹைட் வந்து நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம்? 15,000 மீட்டர் ஈக்குவல் டு, இப்போ எல்லாமே நம்ம மீட்டராக மாற்றிட்டதுனால நம்ம யூனிட்ஸ் எழுதணுங்கிறது இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50
into 44 into 21/100. இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா? 150 is 50, 250s are 100. இங்கே 1 2 is 2, 22 2s are 44. இப்போ இங்கே 7 7 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு 0வையும் இந்த ஒரு 0வையும் கேன்சல் பண்ணிக்கலாம். This will be 2 table. 5 2s are 10. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11 2s are 22. இந்த 5க்கு கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 3 5s are. ஸோ தட்ஸ் ஆல். இங்கே ஒரு 7 கேன்சல் பண்ணியாச்சு, ஒரு 7 கேன்சல் பண்ணாமல் இருக்குது. ஸோ 7 into 11 into 7 into 3 மல்டிப்ளை பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் கேன்சலேஷன்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 22 into 21. இங்கே ஒரு விஷயம் மிஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஸ்பீட் இன்ட்டு டைம்னு ஒன்று வரும். நமக்கு இங்கே ஸ்பீடு மட்டும்தான் நம்ம எழுதியிருக்கோம். ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ டைம் நமக்கு தெரியாது, அந்த டைமை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல டீங்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இங்கே ஹெச் அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு டி வரும். ஸோ அப்போ இங்கே இன்ட்டு டி, நம்ம டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 22 into 21 இந்த பக்கம் இருக்கும், டிவைடட் பை இங்கே எல்லா நம்பர்ஸும் கீழே வந்துடும். ஸோ 11 into 7 into 3. 3 7s are 21. ஸோ இங்கே 7 3s are 21, இங்கே 21. ஸோ கேன்சல் ஆகிடும். இங்கே ஃபஸ்ட்டு 7 வரும், 3ஆல் கேன்சல் பண்ணும்போது அப்புறம் இந்த 7க்கும் இந்த 7க்கும் கேன்சல் பண்ணிடும். இப்போது இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2. இப்போது டைம் வந்து நம்ம ஹவர்ஸில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 hours. Therefore, time taken to raise the water. Water level எதுக்கு வரணும்? 21 centimeter is 2 hours. Time taken to raise the water 21 centimeter is 2 hours. That's all this sum. Thank you.